தெரியுமா? தினசரி வாழ்க்கையின் சுவாரஸ்யமான உண்மைகள். நம்ம தினசரி வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்கள் நமக்கு சாதாரணமா தோணும். ஆனா அதன் பின்னாடி இருக்கும் உண்மைகள் ரொம்ப ஆச்சரியமானது. இப்போ உங்கள ஆச்சரியப்படுத்தும் சில சுவாரஸ்யமான உண்மைகளை பார்க்கலாம். முதலாவது, நீங்கள் தூங்கும்போது வாசனையை உணர முடியாது. நாம் விழித்திருக்கும்போது மட்டுமே நமது மூளை சுற்றுப்புற வாசனைகளை உணர்கிறது. ஆனால் நாம் தூங்கும் நிலையில் சென்றுவிட்டால் அந்த உணர்வு செயல்பாடு தற்காலிகமாக குறைகிறது. இதனால் தூக்கத்தில் இருக்கும்போது வாசனைகளை நாம் உணர முடியாது. இரண்டாவது, இரவில் உங்கள் உயரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு நாள் முழுவதும் நின்று நடப்பதால் நமது முதுகெலும்பில் உள்ள தண்டு எலும்புகள், ஸ்பைனல் டிஸ்க்ஸ், சற்று அழுத்தமடைந்து சுருங்குகின்றன. ஆனால் நாம் தூங்கும்போது அந்த அழுத்தம் குறைந்து முதுகெலும்பு கலர்ந்து இயல்பான நிலைக்கு திரும்புகிறது. இதனால் காலையில் எழும்போது உயரம் சற்றே அதிகமாக இருக்கும். மூன்றாவது, தாகம் தோன்றும்போது உடலில் ஏற்கனவே தண்ணீர் குறைந்திருக்கும். நாம் தாகமாக உணர்வது உடலில் தண்ணீர் அளவு ஏற்கனவே குறைந்துவிட்டதற்கான அறிகுறி. உடல் இந்த சிக்னலை தாமதமாக அளிக்கிறது. அதனால் தாகம் வருவதற்காக காத்திருக்காமல் அடிக்கடி தண்ணீர் குடிப்பது உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது. நான்காவது, மொபைல் அதிகமாக பயன்படுத்தினால் கண்கள் விரைவாக சோர்வடையும். நீண்ட நேரம் மொபைல் அல்லது திரையை பார்த்து கொண்டிருந்தால் நாம் இயல்பாக செய்யும் கண் சிமிட்டல் குறைந்துவிடுகிறது. இதனால் கண்களில் ஈரப்பதம் குறைந்து உலர்ச்சி மற்றும் சோர்வு ஏற்படுகிறது. இதை தவிர்க்க இடைவெளி எடுத்து கண்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். ஐந்தாவது, மூளை சில நேரங்களில் நடந்ததே இல்லாத விஷயங்களை நினைவாக உருவாக்கும். நமது மூளை எப்பொழுதும் தகவல்களை சேமித்து மீண்டும் நினைவுகூர முயற்சிக்கிறது. சில நேரங்களில் இந்த செயல்முறையில் குழப்பம் ஏற்பட்டு நடந்ததே இல்லாத விஷயங்களையும் நடந்தது போல நினைவாக உருவாக்கிவிடுகிறது. இதை ஃபால்ஸ் மெமரி என்று கூறுகிறார்கள். ஆறாவது, குளிர்காலத்தில் பசி அதிகமாக இருக்கும். குளிரான சூழலில் நமது உடல் தனது வெப்பநிலையை பாதுகாக்க அதிக ஆற்றல் பயன்படுத்துகிறது. இதனால் உடலுக்கு கூடுதல் உணவு தேவையாகி பசி அதிகமாக இருப்பது போல உணரப்படுகிறது. ஏழாவது, உங்கள் கையெழுத்து உங்கள் மனநிலையை காட்டும். ஒருவரின் மனநிலை அவரது கையெழுத்திலும் பிரதிபலிக்கிறது. மனம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தால் எழுத்து தெளிவாகவும் அழகாகவும் இருக்கும். ஆனால் மன அழுத்தம் அல்லது பதட்டம் இருந்தால் எழுத்து குழப்பமாகவும் ஒழுங்கில்லாமலும் இருக்கும். எட்டாவது, நீங்கள் சிரித்தால் எதிரில் இருப்பவரும் சிரிப்பார். மனிதர்களுக்கு மற்றவர்களின் செயல்களை பின்பற்றும் இயல்பு உள்ளது. இதை மிரர் எஃபெக்ட் என்று கூறுகிறார்கள். அதனால் ஒருவர் சிரித்தால் அதை பார்த்த மற்றவர்களும் தன்னிச்சையாக சிரிக்கத் தொடங்குவார்கள். ஒன்பதாவது, மொபைல் அதிரவில்லை என்றாலும் அதிர்வது போல உணரலாம். சில நேரங்களில் மொபைல் உண்மையில் அதிரவில்லை என்றாலும் அது அதிர்ந்தது போல நாம் உணரலாம். இது அதிகமாக மொபைல் பயன்படுத்துவதால் ஏற்படும் ஒரு மன உணர்வு. இதை ஃபேண்டம் வைப்ரேஷன் சிண்ட்ரோம் என்று அழைக்கப்படுகிறது. பத்தாவது, நமது மூளை ஒரு நாளில் ஆயிரக்கணக்கான எண்ணங்களை உருவாக்குகிறது. மனித மூளை மிகவும் செயலில் இருக்கும் ஒரு உறுப்பு. ஒரு நாளில் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் நமக்கு தோன்றுகின்றன. சில ஆராய்ச்சிகள் படி ஒரு மனிதன் தினமும் 50,000 70,000 வரை எண்ணங்களை நினைக்கிறான் என்று கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.